அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்மளுடைய சேனலில் மெயினாக எண்களுக்கு உண்டான பலன்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதன் ரீதியாக நம்ம இன்றைக்கும் ஒரு எண்களுக்கு நம்ம எப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இதன் மூலமாக நமக்கு ஆரம்பத்தில் அருமையாக இருக்கும், ஆனால் முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அது சிறப்பு இருக்காது. அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே ஆரம்பம் அருமையாக இருக்கும். நம்மளும் வளர்ச்சி அடைஞ்சிடலாம், நம்மளும் ஒரு உச்சத்தை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சிறப்பு இருக்காது. ஆரம்பத்தில் அருமையாக இருக்கும், முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது அப்படியே தலைகீழாக திருப்பி விட்டுரும். அது எந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 19 நம்பரை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த 19 அப்படின்றது சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் உண்டான இந்த எண் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் இருக்காது. எங்களுக்கு இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டி இருக்கக்கூடியதான் நம்பர்ஸ். அப்போ டோட்டல் 19 எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கணும். அப்போ அந்த ஃபோன் நம்பரில் 19 அப்படின்ற நம்பர் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் அந்த 19 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கே தொழில் ரீதியாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அருமையாக இருக்கும். ஆனால் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இருக்காது. இந்த நம்பரை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரியனுடைய நம்பர், அருமையாக இருக்கும், அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது, சரிங்களா? அப்போ சூரியனுடைய நம்பராக இருந்தாலும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கிறது. 10 அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்கள் அருமையாக வேலை செய்யும். 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி வேலை செய்யும். இதுவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், அருமையான வேலை செய்யும். அப்போ இது போன்று உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நியூமராலஜி பிரகாரம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றைப்படை எண்களாக நீங்கள் மாற்றிடுவீங்க. நாங்கள் ஒரு முறை நீங்கள் கூட்டும்போது வரக்கூடிய எண்கள் எதுவோ அதுவாகத்தான் அது வேலை செய்யும் என்பதால் எங்களுடைய கருத்துக்கள். அப்போ இந்த எண்கள், இந்த 19 அப்படின்ற நம்பரை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு வண்டியில் நம்ம ஒரு 19 அப்படின்ற நம்பர் வச்சுருந்தாக்கும் அங்கே அதிகமாக ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். அப்போ ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அதிகமாக இருந்து ஆரம்பத்தில் அருமையாக இருக்கிற போல தான் இருக்கும். ஆனால் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பு இல்லாமல் போயிடும். இந்த நம்பரும் இதே போன்று வேலை செய்யும். இன்னொரு நம்பரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 21. அந்த 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சந்திரன் சூரியன் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கலாம். இது சூரியன், அங்கே செவ்வாய் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கலாம். அதை சந்திரன் அப்படின்னு சூரியன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 21 அப்படின்ற நம்பரும் அதுவும் இதே போன்று தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே தலையீழாக நம்மளை திருப்பி விட்டுரும். இன்னும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தாங்க அப்படியே திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசனைகள் நம்மளுக்குள்ளே வரும். அப்போ இந்த மாதிரி எண்களை நாம் எந்த இடத்துல வைத்து கொள்ளக்கூடாது என்பதை நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ 21 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்பர்லையோ அல்லது வண்டி நம்பராக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கும், அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ 4 நம்பரை நம்ம கூட்டும்போது வரக்கூடிய எண், எந்த எண் வருகிறதோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு பேசும். அந்த நம்பர் நம்மளுக்கு 21 அல்லது 19 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்த பிறகு நமக்கு அந்த வண்டி எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் அருமையாக இருக்கும். முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கும். இது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இந்த மாதிரியான எண்கள் வரக்கூடிய அந்த வண்டியோ ஒய்ச்சலோ அல்லது மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்து நீங்கள் பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரிந்து கொள்ளலாம். இது எல்லாமே ஆய்வின் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவபூர்வமான உண்மைகள். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கொஞ்சம் கவனமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல நம்பர்களாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம போக முடியும். இப்படி கெட்ட எண்கள் அப்படின்ற விட உங்களுக்கு இந்த கெட்ட எண்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி கெட்டது அப்படின்றது எல்லாருமே கேட்குறது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எது மாதிரி உங்களுக்கு
பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னு நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு புரிய வரும். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்து எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்பர்களை எடுத்து நாம் பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எட்டி பார்க்க முடியும். இல்லை சார் நம்மளுக்கு இதுவே போதும், வர்றது போதும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம்னாலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நம்ம வந்து தொட முடியாது. குண்டு சட்டிக்குள்ளேயே நம்ம வந்து குதிரை ஓட்டி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம உருவாக்க முடியும். அதனால் இந்த மாதிரி எண்களை எல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் இந்த மாதிரி எண்கள் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எண்களாக நீங்கள் வந்து எடுத்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வீடியோக்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த எதுக்கு நீங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படின்னாக்கும் வாய்ஸ் மெசேஜோ அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நம்பர்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் போட்டு இதற்கு என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்லாம் கணக்கெல்லாம் இல்லை. ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எடுத்து பேசும்போது தான் பேச முடியும். எல்லாருக்கும் நம்ம வந்து பதில் கொடுத்துட்டே இருக்க முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா அதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து பதில் வந்துடும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜாக போட்டு கொள்வது இன்னமும் சிறப்பு. சரிங்களா? அதனால் நம்ம எப்படி பேசுகிறது, எப்படி இவருக்கு நம்ம வந்து பேசி நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை சொல்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து தயக்கப்பட வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.